அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளரிடம் சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அஜித், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி பத்திரங்கள் மூலம் அபகரித்ததாக நேற்று இந்த வழக்கில் கேரளா மாநிலத்தில் திருச்சூரில் பணியிருந்த கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் போக்குவரத்து அமைச்சருமான எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். குற்ற நீதிபதி அவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் அளித்து உத்தரவிட்டிருந்த பேரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கில் விஜயபாஸ்கருக்கு உதவியாக மற்றும் உறுதியாக இருந்ததாக சென்னை வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். 22 ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததற்கு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பிருத்திவிராஜ் உடனடியாக இருந்ததாக கூறப்படுகிறது. போலி பத்திரப்பதிவுக்கு வில்லிவாக்கம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிருத்திவிராஜ் நான் டிரேசபிள், அதாவது உண்மையிலே தொலைந்து போன பத்திரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என சான்றிதழ் கொடுத்துள்ளார். அதன் மூலம் எம்ஆர் விஜயபாஸ்கர் பத்திரப்பதிவு செய்துள்ளார். நில உரிமையாளர் பிரகாஷின் புகாரின் பேரில் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் கரூர் சார் பதிவாளர் விசாரித்த போது சான்றிதழ் ஏதும் தரவில்லை என தகவல் கூறப்படுகிறது. இதனால் சிபிசிஐடி போலீசார் பிருத்திவிராஜை கைது செய்து கரூர் திண்ணப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரித்து வருகின்றனர். விசாரணை முடிந்த பிறகு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அஜித்.